எதற்காக நாம் இயற்கை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை மிக அருமையாக உங்கள் உரையில் கூறினீர்கள். அடுத்ததாக, அடுத்த தலைமுறை ஊடகவியலாளர்களுக்கு சிறந்த முன்மாதிரி இந்த புதிய தலைமுறை நாயகன். பழகுதலுக்கு இனிமையானவர், எளிமையானவர், சிறந்த நூல்களை தேடி வாசிக்கக்கூடியவர், அடுத்த தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கத்தை கடத்த வேண்டும் என்று அரும்பாடுபடுபவர், மக்களின் பிரச்சனைகளை நேர்காணல்கள், விவாதங்கள் மூலம் கொண்டு வருவதோடு அவர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர், தாய் வழி மூலம் கற்றுக்கொண்ட நேர்மையை எப்போதும் நினைவில் வைத்து சிறந்த நெறியாளுநர் விருதை பெற்ற கார்த்திகேயன் அவர்களை நூல் குறித்து உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மருத்துவர் என்ன எதுக்கு இந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு அழைச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட நான் நிறைய பயனாளி தானே சார், பயன்பெற்றிருக்கேங்கிறதுனால அந்த நன்றியை நான் செலுத்த வேண்டியது இருக்கிறதுனால வந்தேன். அரசியல் சார்ந்த விஷயங்கள், பொது கல்வி, அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுல எனக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். ஆனால் சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு சிறு பகுதிக்குள்ளே அதில் பெரிய அளவுக்கான நிபுணத்துவம் எனக்கு இல்லை. சிறு வயதில் எங்கள் அத்தை வீட்டுக்கு விடுமுறைக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு 2 நாளாக அத்தை பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னா அவங்களே சில வைத்திய முறைகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகலை. அப்புறம் மருத்துவர்கிட்ட போகலான்னும் போது பேச்சு வாக்கில் எங்கள் அத்தை சொன்னாங்க, ஒரு பாட்டி பெயரை சொல்லி அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாங்க, சரியாகலைன்னா நம்ம மாலை வந்து மருத்துவரை பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான், அத்தை பையன், அத்தை பொண்ணு எல்லாருமா சேர்ந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட போனோம். பாட்டி அந்த பையனை, எங்கள் அத்தை பையனை சட்டையை கழட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவி கையில் தடவிட்டு அவனுடைய நெஞ்சு பகுதியிலேருந்து அப்படியே தடவிட்டே வந்தாங்க. அப்புறம் வயிற்று பகுதி முழுவதும் அந்த எண்ணெயை தடவினாங்க. முதுகு பக்கமும் அதே மாதிரி கழுத்து பகுதியிலேருந்து பின்பகுதி வரைக்கும் தடவினாங்க. தடவிட்டு அவனை படுக்க சொன்னாங்க. அந்த பையன் படுத்தான். படுத்த பிறகு எங்களெல்லாம் அமைதியாக உட்கார சொல்லிவிட்டு இந்த இந்த பகுதியை கையை வச்சு அவனை தடவிட்டே வராங்க. மேல் வயிற்று பகுதியிலேருந்து அப்படியே தடவிட்டே வந்து மிகச்சரியான ஒரு இடத்துக்கு, அவன்கிட்ட எந்த இடத்துல வலிக்குதுன்னெலாம் கேட்கவே இல்லை, அவங்களே வந்து அதை தடவுறாங்க. கண்ணை மூடிட்டு தடவிட்டே இருக்காங்க. தடவி ஒரு பகுதிக்கு வந்த பிறகு, வலி இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறாங்க. ஆமாம், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன பிறகு அந்த இடத்துல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி தட்டி கொடுத்தாங்க. தட்டி கொடுத்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயை மட்டும் வாயில் ஊற்றி நீ வீட்டுக்கு போடா சரியாயிடும்னாங்க. வந்து ஒரு 15-20 நிமிஷம் கழித்து அவன் எனக்கு மலம் கழிக்கணுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி போயினா மலம் கழித்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வயிற்று வலி இல்லை. இது எப்படி அந்த பாட்டி செஞ்சாங்கங்கிறது எனக்கு சிறு வயதிலிருந்தே தோண்டிட்டு இருக்கும். ரொம்ப அவனுக்கு எதுவுமே அவனுக்கு கேட்கல, அவன் வயிற்று வலின்னு மட்டும் சொல்கிறான். எந்த இடத்துல வலிக்குதெல்லாம் சொல்கிறான். அவர் 2014 எனக்கு வேலை நிமித்தமாக நான் எலெக்ஷன் கவரேஜுக்காக நான் போகிறேன். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த மாநிலங்களுக்கெலாம் நான் போகிறேன். சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு போகும்போது அங்கே என்னன்னா, நம்ம மாவட்டங்களை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த, நம்ம மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து IFS இந்திய வனத்துறை அதிகாரிகளாக பல மாவட்டங்களையும் பிளேஸ் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் IPSஆக இருக்காங்க, நிறைய பேர் IASஆக இருக்கிறாங்க அந்த மாநிலங்கள். நாங்கள் வந்து இந்த நக்சல் பாதித்த பகுதிகளில் தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கவரேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. அப்போ நாங்கள் கேட்கும்போது ஒரு வனத்துறை அதிகாரி மட்டும் அதற்கான ஒப்புதலை கொடுக்குறாரு. போதிய பாதுகாப்போடு போங்கன்னு எங்களுடைய வாகனங்களுக்கு முன்பும் பின்பும் துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு எங்களை அனுப்புகிறார். அந்த பகுதியில் போய் நாங்கள் கவரேஜெலாம் முடிச்சுட்டு வரும்போது அவரோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் மருத்துவத்திற்காக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு வர்றாங்க சார். நான் சொல்கிறது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் ஹப்பு, இங்கே இருந்து சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு இந்த பழங்குடி மக்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளுக்காக வர்றாங்கங்கிறது எனக்கு 10 வருடங்களுக்கு முன்பு, நான் அப்போது புதிய தலைமுறையில் சேர்ந்திருந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் அவங்க இந்த மாதிரி நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவத்தை எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. எப்படி இதை பண்ணுறாங்கன்னா, இது என்ன நடைமுறைகள்னே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மிகச்சரியாக அவங்க வந்து நோயை கண்டுபிடிச்சு தீர்வும் கொடுக்குறாங்க, மருந்துகளும் கொடுக்குறாங்க. ரொம்ப நாமினலான ப்ரைஸில் இருக்குது. அங்கிருந்து இங்கே வருவதும் தங்குவதும் இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் தானே தவிர மற்றபடி நோயை குணப்படுத்துறதுங்கிறதுல வந்து மற்ற
மற்ற எல்லா மாநிலங்களை விட ரொம்ப இங்கே சிறப்பாக பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் எனக்கு சிறு வயதில் அந்த கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் குறித்த புரிதல்களை எனக்கு சின்ன சின்னதாக சிறு வயதிலையும் அப்புறம் வளர்ந்த பருவங்கள்லையும் ஏற்படுத்துச்சு. பொது மருத்துவம்னு வருகிற போது இருக்கக்கூடிய நம்பிக்கை, சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கைங்கிறதுல ஒப்பீட்டு அளவில் பார்க்குற போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். நான் ஒரு நாள் தினமணியில் சாரோட கட்டுரையை படிச்சுட்டு தான் நான் என்னுடைய வேலூர் செய்தியாளர் திரு குமரவேல் மூலமாக தொலைபேசி எண்ணை வாங்கி திரு தில்லைவாணனை அணுகிறேன். அதுக்கப்புறம் நான் எப்போ தொலைபேசியில் கூப்பிட்டாலும் தேவையான அளவு எனக்கு ஆலோசனைகள் கொடுக்கறது, மருந்துகள் பரிந்துரைக்கிறது அப்படின்னு. இந்த புத்தகத்தில் அவருடைய முக்கியமான விஷயமா என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன் அப்படின்னா, அணுகுவதற்கு எளிய முறையிலாக இருக்கணும். ஒரு ஆசிரியர்கிட்ட எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னா தான் நான் அவர்கிட்ட இருந்து சந்தேகங்களை கேட்டு பெற்று தெளிவு பெற முடியும். அதே மாதிரி ஒரு மருத்துவர் வந்து 2 விதத்தில் சரியாக இருக்கணும். ஒன்று முதல்ல தன்னம்பிக்கை கொடுக்குறவராக இருக்கணும், இன்னொன்று அணுகுவதற்கு எளிய முறையில் இருக்கணும். என்னுடைய நண்பர்கள் சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது அங்கே இருக்கிற சிகிச்சை முறைகள் குறித்து என்கிட்ட பகிர்ந்துக்காங்க. நம்ம ஒரு பேஷண்ட் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை வந்து உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டை வெளியில் வந்து வாசப்படி வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு, குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து, சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு தான் திரும்ப போய் அந்த அவருடைய சீட்டில் உட்காந்து அடுத்த பேஷண்ட்டை பார்க்க தொடங்கணுமா. அந்த மாதிரி நடைமுறைகள் அவங்க இருக்கிற பகுதியில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே வந்து நோயாளிகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அவ்வளவு நேரம் மருத்துவர்களுக்கெல்லாம் இருக்காதே, ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து வாசல் வரைக்கும் விருந்தினர் மாதிரி கை காட்டி அனுப்பிச்சு குழந்தைங்களுக்கு இனிப்புகள்லாம் கொடுத்து, பலூன்லாம் கொடுத்து, கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்புறதுங்கிறது அந்தளவுக்கு ஒரு சிரமமான காரியமாச்சுன்னா இல்லை. எத்தனை பேஷண்ட் இருந்தாலும், 10 பேஷண்ட் இருந்தாலும், 100 பேஷண்ட் இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் போதுமான நேரம் எடுத்து கவனத்தோடு தான் அவர் அனுப்புவாங்க. வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சிட்டு தான் அடுத்த பேஷண்ட்டை போய் பார்ப்பாங்க. அவ்வளவு தூரம் இணக்கமாக மருத்துவர்கள் பழகுவாங்க. இன்னொரு மருத்துவர் நண்பர் இங்கே வந்திருக்கும்போது அவரோட உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் நீங்கள் வெளிநாட்டில் போய் மருத்துவ சிகிச்சைகள்லாம் மேற்கொள்கிறீங்க, இங்கே இந்தியாவிலேயே அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கே, இங்கே மருந்துகள் எண்ணிக்கையை அதிகமாக எழுத வேண்டிய தேவை இருக்குது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய மருந்துகள் கொடுத்தா தான் உடனடியாக சரியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நோயாளிகளுக்கும் அதை எதிர்பார்க்கிற தன்மை இருக்குது. மருத்துவர்களுக்கும் கைராசையான மருத்துவர்னா உடனடியாக அவரை குணப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கிருந்து நான் வெளிநாட்டுக்கு போய் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ நண்பர்கிட்ட பேசும்போது, ஒரு நாளைக்கு 120 பேஷண்ட்டை நான் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆவரேஜாக 100லேருந்து 120 பேஷண்ட் அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் 3 விதமாக அந்த பேஷண்ட்டை பிரிக்கிறேன். ஒன்று, நான் மருத்துவ சிகிச்சை கொடுத்தாலே சரியாகக்கூடிய நோயாளிகளா பயனாளிகள். இரண்டாவது, தஞ்சாவூர் மருத்துவமனையிலேயே சிகிச்சை கொடுத்தா போதுமானது, அவர் கொஞ்சம் கிராம பகுதியில் இருக்கிறார், இவர் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் சிகிச்சை கொடுத்தா சரியாகக்கூடிய நோயாளிகள்னு இரண்டாவது. இன்னொரு கேட்டகரி வந்து ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அனுப்பி தான் அவங்கள குணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதாக நான் 3 விதமாக இந்த நோயாளிகளை நான் பார்க்குறேன். அப்படி அப்போ நான் 120 பேஷண்ட்டை நீ உன்னால் பார்க்க முடியுமே, எப்படி இதை பார்க்க முடியும், இவ்வளோ பேஷண்ட்டோட எண்ணிக்கைனா என்னால் அட்ரஸ் பண்ண முடியாதேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரே ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டாலோ இல்லை ஒரே ஒரு நாள் இந்த எண்ணிக்கையை நான் குறைச்சிட்டாலோ வரக்கூடியவங்க சாமானிய மனிதர்கள் தான், தினக்கூலிகள் தான், அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள். அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டோ இல்லை அன்று ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டோ அவங்க வருவாங்க தன்னுடைய கூலியை விட்டுட்டு. அப்போ நான் அன்னைக்கு நான் அவங்கள பார்க்கல, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் போய் அவங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க. ஒருவேளை டயபெட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லை ஒருவேளை கேன்சராக இருக்கலாம், ஒருவேளை வேறு சிக்கலான நோய்கள் இருக்கலாம். அப்போ நான் பேஷண்ட்டை பார்க்குற போது எந்த சிரமங்களை நான் உள்வாங்கிட்டு தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நான் பார்த்தேன்னா ஓரளவுக்கு ஒரு 50% மக்களை வந்து நான் வந்து சரிப்படுத்திட முடியும், குணப்படுத்திட முடியும், அவங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல முடியும். ஆனால் அதில் என்ன அவருக்கு பெரிய சிக்கல் இருக்குன்னா, அந்த சொல்லிக் கொடுக்குற நோயாளி உண்மையிலேயே தஞ்சாவூர் போகிறாரா, உண்மையிலேயே சென்னைக்கு போகிறாரா அப்படிங்கிறத அவரால் ட்ரேஸ் பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு அவருக்கு நேர நெருக்கடி, ஆட்களுடைய மருத்துவ கட்டமைப்பு நமக்கு தமிழ்நாட்டில் பலமாக இருக்குது அப்படின்னாலும், மருத்துவர் நோயாளி விகிதாச்சாரம் சரியாக இருக்குனாலும், இப்போ எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளோ எனக்கு இருக்கிற மாதிரியான சாத்தியக்கூறுகளோ இப்போ நான் உடனே அவரை மருத்துவரை தொலைபேசி மூலமாகவே அழைச்சிட்றேன். திரு அழகிய பெரியவன் சார் சொல்கிற மாதிரி அவரும் நட்போடு பழகுறாரு.
எத்தனை பேருக்கு அவர் பழகுறாரு, நிறைய பேர் அவரை வந்து பாராட்டக்கூடியதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பர்சனல் கான்டாக்டோட இருக்கக்கூடிய கட்டமைப்புகளில் மருத்துவர்களை அணுக முடியுது அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. அப்போ லைஃப் ஸ்பேன் குறையுது. 60 வயசு 70 வயசு வரைக்கும் அவருக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சா உயிர் வாழக்கூடிய ஒருத்தர், அவர் தான் அந்த குடும்பத்திற்கான ஆதார சுருதியாக விளங்கக்கூடிய ஒருத்தர், 40 வயது 45 வயதிலேயே நோயின் தீவிரத்தன்மை அதிகமாகி இறக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அந்த குடும்பத்துடைய கட்டமைப்பு வீணா போகுது, மனித வளம் வீணா போகுது, மாநிலத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி வீணா போகுது. இது வந்து ஒரு செயின். ஒரு தனி மனிதர், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு மாநிலம், ஒரு நாடுங்கிறது ஒரு செயின். இப்போ இங்கிருந்து அந்த செயினை கட்டமைப்பை பலப்படுத்தினா மட்டும்தான் ஒரு நாடு ஆரோக்கியமான நாடாக இருக்க முடியும். சுகாதாரத்திற்கு செலவிடக்கூடிய தொகை ரொம்ப குறைவாக இருக்கும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து மை பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல்ஸை வெளியிடுவாங்க. இங்கிலாந்து போன்ற நாடுகளில் ஈட் வெல் அப்படின்னு சில பிரின்சிபல்ஸை வெளியிடுவாங்க. அதாவது நீங்கள் இப்படி தான் சாப்பிட்ணும், நீங்கள் இப்படி தான் உணவு முறை அணுகணும், இந்தந்த நேரங்களில் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸை அந்த நாடுகள் வந்து வெளியிடும். அது அமெரிக்காவில் மை பிளேட்டாக இருக்கும். அது மாதிரி இங்கிலாந்தில் ஈட் வெல்லுங்கிற பேரில் வெளியிடுவாங்க. அது மாதிரி இந்தியாவும் வெளியிட்டிருக்கு. 17 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கு. நம்ம எவ்வளோ கிராம் புரதம் எடுத்துக்கணும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணும், எவ்வளோ விட்டமின்ஸை நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ கொலஸ்ட்ரால்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அது ஒவ்வொரு முறையும் கூடும். ஒரு தடவை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற போது 30% புரதம் ஒரு நாளைக்கு தேவைம்பாங்க. 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை மாற்றும் போது அந்த புரதத்தின் அளவை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. அது அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்து இருக்குது. 98 வெளியிட்டாங்க, 2011 வெளியிட்டாங்க, இப்போ 2024 வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள், அந்த 17 வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம ஓரளவுக்கு பின்பற்றினாலே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா இங்கே வந்திருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு வயது 73. எங்கள் அப்பா அடிக்கடி நான் உடலை பராமரிக்கிறது குறித்து எனக்கு சொல்லக்கூட ஒரே ஒரு யோசனை என்னென்னா, நான் என்றைக்கு ஒரே ஒரு நாள் அவருடைய 40-42 வயது சமயத்தில் ஒரே ஒரு நாள் மிட் நைட்டில் நெஞ்சுவலி வருது அவருக்கு. இப்போ நான் 6வது 7வது அந்த 10ஆம் வகுப்புக்குள்ளே நான் படிக்கக்கூடிய ஒரு சிறுவன். எங்கள் கிராமத்தில் இருந்து பக்கத்தில் பேராவூரணிங்கிற ஒரு ஊருக்கு போய் தான் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் உதவி செஞ்சு கார் மூலமாக போய் அவருக்கு இசிஜிலாம் எல்லாம் எடுத்து அவரை வந்து காப்பாற்றியாச்சு. அப்புறம் அவருக்கு இருதய நோயெலாம் இருக்குது. ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக அவர் மருந்து மாத்திரைகள்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு உடம்பை பராமரிக்கிறார். மீண்டும் மீண்டும் எனக்கு உடல் குறித்த முக்கியத்துவத்தை, உணவு குறித்த முக்கியத்துவத்தை எனக்கு அவர் புகுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், இன்றைய நொடி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறார், பயனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரால் முடிஞ்சதை அவர் சம்பாதிக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்கிறார். இப்போ நம்ம ஏன் உடம்பை பராமரிக்கணும், நாம் ஏன் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும், நாம் ஏன் மருத்துவ சிகிச்சைகளை சரியாக மேற்கொள்ளணும் அப்படின்னா, இப்போ இன்னும் என்னுடைய குழந்தை ஒரு 20-25 வருஷத்துக்கு என்னுடைய குடும்ப கட்டமைப்பை வந்து நான் பலப்படுத்திக்கணும் அப்படின்னா நான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணேன். எந்த சிக்கலையும் இது வரைக்கும் ஒரு 75 வயசு வரைக்கும் நான் கொடுக்கவே இல்லை. திடீர்னு எங்கள் அப்பாவை போய் நான் அட்மிட் பண்ணி ஒரு 10 லட்சம் செலவு பண்ணேன், கடன் வாங்கினேன் அப்படின்ற எந்த சிக்கலையுமே அவர் எனக்கு ஏற்படுத்தவே இல்லை. அவ்வளவு முன்னுதாரணமாக அவர் உடம்பை பராமரிக்கிறாரு, உடற்பயிற்சி செய்கிறாரு, மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்கிறாரு, உணவு கட்டுப்பாடு அவர் வந்து பகிர்ந்து கொள்கிறார். ஒரு 20 வருஷமாக நான் அவருக்கு ஒரு பெரும் தொகையை செலவு செய்து கொண்டிருக்கிறேன்னா என்னால் இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை மேற்கொண்டிருக்க முடியாது. ஒரு 20 வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பொருளாதார கட்டமைப்பு இந்த அளவுக்கு கூட உயர்ந்திருக்கேன். நான் காலேஜில் படிக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன்றீங்க, சிகரெட் சாப்பிட மாட்டேன்றீங்க, எந்த விதமான பழக்கமும் இல்லைன்னு. அது இருக்குங்கிறதுனால கெட்டவன், அது இல்லைங்கிறதுனால நல்லவர்கள், அந்த அளவீடுகள்னால இல்லை. உண்மையிலேயே எனக்கு பொருளாதார சிக்கல்ங்கிறதுனால தான் நான் இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வரைக்கும் பணம் அனுப்புவாங்க. 700-800 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து மெஸ் ஃபீஸ் இருக்கும். 200 ரூபா வச்சுக்கொண்டு நான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் முழுவதுக்கும் தேவையான பொருட்களை நான் வாங்கிக்கணும். அப்பப்போ தேவைன்னா பக்கத்தில் கடன் வாங்கி அடுத்த முறை கூடுதலாக வாங்கி கொண்டு நான் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். என்னுடன் படித்த மாணவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் 3 சிகரெட் வைப்போம். அப்போ நான் சொல்கிறது 2022 7 ரூபா 8 ரூபா இருக்குமா, நான் அடிக்காதனால எனக்கு நினைவு இல்லை. அப்போ ஒரு 30 ரூபா. சிகரெட் குடிக்கிற போதெல்லாம் தேநீர் செலவு, சிகரெட் குடித்த பிறகுலாம் சாக்லேட்டோ இல்லை ஒரு பாக்கோ போடுறோம். அப்போது ஒவ்வொரு நாளைக்கு அவர் குறைந்தபட்சம் எவ்வளவு செலவு செய்கிறார், ஒரு வாரத்திற்கு எவ்வளவு செலவு செய்கிறார், மது அருந்துவதற்கு அவர் எவ்வளவு செலவு செய்கிறாருங்கிறது பார்க்குற போது பெரும்பாலான மாணவர்கள் என்னோட படித்தவங்க கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. யாராவது ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நண்பர்கள்ட்ட வாங்குவாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் பையன்கிட்ட வாங்குவாங்க, டே ஸ்காலர்கிட்ட வாங்குவாங்க, ஆசிரியர்கள்ட்ட வாங்குவாங்க.
ஏதோ ஒரு விதமான கடனை அவங்க வாங்கி கொண்டே இருந்தாங்க. இந்த தீய பழக்கங்களுக்கு அவங்க செலவீடு செய்யறதுங்கிறதுக்கு வீட்டிலேருந்து அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாததுனால அவங்க தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில். காலேஜ் முதல் வருடம் வரும்போது அவங்களுக்கு 16, 17 வயது முடிச்சு போகும்போது ஒரு 4 வருடங்கள் கழித்து போகும்போது அவங்களோட உடல் பலகீனம் அடைஞ்சிருக்கதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு செயின் ஸ்மோக்கிங், அந்த அளவுக்கு மது அருந்தும் பழக்கம் அதிகமாயிருக்கு. அப்படியே கடந்து போன வாரம் நான் என்னுடைய நண்பர்களை நான் ஒரு 25 வருஷம் கழித்து பார்க்குறேன். எனக்கு வேலை காரணமாக நடச்சிருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன். என்னோடய உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் சந்தித்த 75% நண்பர்கள் உடல் பலகீனத்தோடு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் அந்த பழக்கத்தை அவங்களால விட முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். எல்லோருமே 40, 42 வயதில் இருக்கும், மிட் ஏஜில் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 25, 30 வருடத்திற்கு நான் ஆரோக்கியமாக இந்த குடும்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிற போது உணவு குறித்த புரிதல் இல்லை, உணவு பழக்க வழக்கம் குறித்த புரிதல் இல்லை, நோய் குறித்த புரிதல் இல்லை, அதற்கான மருத்துவ சிகிச்சை குறித்த புரிதல் இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு குடும்பத்திற்கான அச்சாணி. பெண்களும் சம்பாதிக்கணும், பெண்களும் வேலைக்கு போகணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு ஆண் ரொம்ப முக்கியம். அப்போது அவருடைய இந்த மருத்துவ கட்டமைப்புக்காக அவர் 40 வயதுக்கு மேலே செலவு செய்யக்கூடிய தொகை அதிகமாகிட்டே போகிற போது எந்த அளவுக்கு தனி மனித குடும்பத்துடைய அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, குடும்பத்துடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுது, நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த செயினை புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகள்லாம் பார்க்குறதுலாம் ரொம்ப எளிமையாக, ரொம்ப குறைவான விலையில் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்துக்கொண்டே நம்ம எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது அந்த இந்த நூலுடைய சிறப்பு அம்சமாக நான் பார்க்குறேன். நிறைய பெயர்கள் எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த தனியாவுக்கு ஒரு பெயர் சொல்கிறாரு, நெல்லிக்கு ஒரு பெயர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெயருக்கும் அந்த இதுக்கும் புதுசாக ஒன்றும் இல்லை, வேற ஒரு பெயரை சொல்கிறாரு. ஆனால் அந்த பொருள்கள் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய பொருள்களையே தான் அவர் சுட்டி காட்டிக்கிட்டே போகிறார். இந்த நூல் மூலமாக எளிய விதமான மருத்துவ முறைகளை நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத நான் இலக்காக தான் வச்சுருக்கேன். இன்னை வரைக்கும் தேய்ச்சி குளிக்கவே இல்லைண்ணா. இது அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் திரு தில்லைவாணன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மருத்துவ ரீதியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நீங்கள் ஏன் அதை குளிக்கணும், நீங்கள் ஏன் இந்த பொருளை பயன்படுத்தணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருள் நல்லதுன்னு மட்டும் தெரியுது. ஒரு மருத்துவருக்கு எப்படி சொல்கிறாருன்னா கூடுதலான சில தகவல்களை இல்லை ஒரு செய்தியாளருக்கு தெரிஞ்ச மாதிரியோ, ஒரு எழுத்தாளருக்கு தெரிஞ்ச மாதிரியோ, வேறு சில அதிகாரிகளுக்கு புரிந்து கொள்கிற மாதிரியோ எளிமையான முறையில் இதை செஞ்சிங்கன்னா இந்த மாதிரியான நன்மை வருதுன்னு கூடுதலாக சொல்லுகிற போது இந்த புத்தகம் நான் கட்டுரை படிக்கிற போது அவருடைய மொழி நடை ரொம்ப இலகுவாக இருந்ததை நான் பார்த்தேன். ஏன் அந்த கட்டுரையோட என்னால் இணைஞ்சு போக முடியுது, ஏன் அந்த கட்டுரை எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மொழி நடை. ரொம்ப சிக்கலான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல், நான் கிளியோபட்ரா ஏன் சோற்றுக்கற்றாழை பயன்படுத்துகிறாங்கன்னா நமக்கு ஆசை வரதானே செய்யும், சரி நம்மளும் அழகாக. ஏன் அலெக்சாண்டர் தி கிரேட் போர் வீரர்களுக்கு காயப்படுத்துவதற்கு சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது இப்போ காயங்கள் அலெக்சாண்டரே பயன்படுத்துகிறாரு, சரி நம்மளும் பயன்படுத்தி பார்ப்போமே அப்படின்னு வரும். அந்த மொழி நடை இருக்கிற வரலாற்று பின்னணியோடு அவர் சொல்கிறதும், எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை சொல்கிறதும், சுவாரஸ்யப்படுத்தி அவர் சொல்கிறதும் தான் இந்த நூலோட ஒன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதை விட எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கிட முடியும். சோற்றுக்கட்டால பக்கத்தில் இலவசமாகவே நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் முள்ளு முருங்கை பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரியான எளிய மூலிகைகள் நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறது மூலமாகவே இதெல்லாம் சாத்தியப்படுத்தி இருக்க தான் இவருடைய வெற்றியாக பார்க்குறேன். ரெண்டாவது பயமுறுத்துதல் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஒரு மருத்துவர் என்கிட்ட உரையாடுகிற போது பயமுறுத்துறாரு அப்படின்னா எனக்கு அடுத்த கட்டம் அவர்கிட்ட போகிறத நான் நிறுத்திடுவேன், அவரோட உரையாடுவதையே நான் நிறுத்திடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஆனால் என்னுடைய பிரச்சனைகளை, உடல் ரீதியான பிரச்சனைகளை சொல்லும்போது, நான் சந்தேகங்கள் கேட்கும்போது முதல்ல ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை மருத்துவர்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை சரிப்படுத்திடலாம் அப்படின்ற தேவை இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது இந்த இன்ஸ்டண்ட்டான தீர்வுகளை நோக்கி நகர்த்தாமல் ஒரு வாழ்வியல் முறையாக பழக்க வழக்கத்தை மாற்றுறது இருக்குல்ல. இன்றைக்கி இப்போ உங்களுக்கு வயிறு வலிக்குது, நீங்கள் இதை சாப்பிடுங்க, இது சரியாக போய்டுன்னு சொல்லாமல் இனிமேல் வயிறே வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சஸ்டைனபிளாக அந்த தீர்வுகளை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு மருத்துவ ஆலோசனைகள்லாம் எனக்கு தேவை. ஏன்னா நான் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா எனக்கு நாகர்கோவிலில் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நானும் எங்கள் அப்பாவும் போயிருக்கோம். அந்த மருத்துவர் சொன்னார், ஜங்க் ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் உடல் பருமனாக இருப்பேன். அப்போ அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், நான் நிறைய சாப்பிடுவேன். கொஞ்சம் எடை குறையிற வரைக்கும் நீங்கள் அசைவத்தை நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் உடல் எடையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு நீங்கள் மீண்டும் போதுமான அளவு மட்டும் நீங்கள் உணவுகளை எடுத்துங்க. ரொம்ப ஒரு
அன்லிமிட்டடாக நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னாரு. அப்போ நான் அதை நிறுத்துறேன். எண்ணெய் பலகாரங்கள், இங்கே சென்னையில் ஒரு மருத்துவத்தை போகும்போது எண்ணெய் பலகாரங்கள் உங்களுக்கு வந்து எங்களுடைய வாயு பிரச்சனையை தூண்டி விடுது, எண்ணெய் பலகாரங்களை நிறுத்துங்கன்னு சொல்கிறேன். அப்போ நான் ஒவ்வொரு மருத்துவரையும் சந்திக்கிற போதும், திரு தில்லைவாணன் சந்திக்கிற போதும், என்கிட்ட என்ன மாதிரியான மருத்துவர்கள் எனக்கு தேவையானவங்களாக இருக்கிறாங்க, யார் வந்து எனக்கு உகந்தவராக இருக்கிறாங்கன்னா, நான் வயிற்று வலின்னு போகிறேன், காது வலின்னு போகிறேன், இல்லை வேறு ஏதோ உடல் உபாதைகளோட போகிறேன்னா, எனக்கு உடனடி தீர்வுக்கு மட்டும் அந்த ஒரு வாரத்துக்கான தீர்வுகளை மட்டும் சொல்லாமல், உங்களுடைய உடலுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், இதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்வின் இறுதி வரை நீங்கள் வந்து சுமூகமாக நீங்கள் வாழ்க்கையில் பயணிக்கலாம்னு சொல்லக்கூடிய தன்மையை நான் தில்லைவாணன்ட்ட நான் பார்ப்பேன். அப்போ இந்த ப்ராப்ளம் அட்ரஸிங் இருக்கு இல்லையா, அதற்கான காரணங்களோடும் அதை நோக்கிய தீர்வுகளோடும் அவருடைய நூல்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்னும் அவருக்கு நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய புத்தகங்கள் எழுதணும், நிறைய கொண்டு வரணும்னு. அதெல்லாம் விட அவருடைய முக்கிய உயர்ந்த நோக்கமாக நான் பார்க்குறது எளிய மனிதர்களுக்கு, சாமானிய மனிதர்களுக்கான மருத்துவமாக இதை மாற்றி கொடுக்கறது தான். ஒரு தொட முடியாத ஒரு இடத்துல, அணுக முடியாத இடத்துல ஒரு மருத்துவர் இருக்கிறத விடவும், ரொம்ப வாழ்நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மருத்துவத்தின் மூலமாக ரொம்ப குறைந்த செலவில் பயனுள்ள முறையில் தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பாங்கு அவருடைய புத்தகத்தில் இருக்குது. இன்னும் நிறைய புத்தகங்களை அவர் வந்து எழுதணும், இன்னும் பெரிய பெரிய பணிகளை அவர் வந்து செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.